அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். 8 2 துண்டு 1 அப்படிங்கிற இந்த இன்னொரு வீடியோ சீரியஸில் இன்னைக்கு நம்ம இசையை பற்றி பேச போகிறோம். இசை, இசையினுடைய வடிவங்கள், ரொம்ப முக்கியமாக இசை கருவிகள். என்னடா இது, இதை பற்றி நம்ம கிறிஸ்தவத்தில் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பல விஷயங்களை நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபைகளில், நம்முடைய ஆராதனைகளில், நம்முடைய ஜெப கூட்டங்களில் இருக்கக்கூடிய இசை கருவிகள் என்ன? நம்ம இசைக்கக்கூடிய இசை கருவிகள் என்ன? பொதுவாக கீபோர்டு இல்லையா? கீபோர்டு இன்னைக்கு பொதுவாக பயன்படுத்தப்படுது எல்லா இடங்களிலும். கிட்டார் பயன்படுத்தப்படுது. ஒரு சில இடங்களில் ட்ரம்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்படுது. ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக அதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த இசைக்கருவிகள் எல்லாமே மேற்கத்திய இசைக்கருவிகள். அதாவது நம்முடைய கலாச்சார பின்னணி சார்ந்த இசைக்கருவிகள் கிடையாது. எல்லாமே மேற்கத்திய இசைக்கருவிகள். இப்போ ஒருவேளை நம்முடைய கலாச்சார பின்னணி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் என்னென்னலாம் இருக்குது? இது பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்மோனியம் கிட்டத்தட்ட ஓரளவு இங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அல்லது இன்னும் நம்ம ஒரு சில பாரம்பரியமான இசைக்கருவிகளுக்கு போனோம் அப்படின்னா, நாதஸ்வரம், தவில், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த பின்னணி சார்ந்த இசைக்கருவிகள். பொதுவாக மற்ற மதங்களிலே அவங்களுடைய மத வழிபாடுகளை இசைக்கப்படக்கூடிய இசைக்கருவின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் ஒரு விஷயம் நம்ம தாண்டி போனால் கூட பறை, அது கூட நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு இசைக்கருவி தான். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆராதனைகளிலே நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த இந்த இசைக்கருவிகளை நாம பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா? இப்படிப்பட்ட இசையை பயன்படுத்தினால் அது அசுத்தமானதா? அது கடவுளுக்கு பிரியமில்லாத இசையா? நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த இசைக்கருவிகள் ஒரு பக்திக்குரிய ஒரு இசை அல்லது ஒரு பரிசுத்தமான இசை என்பது கீபோர்டு மூலமாகவும், பியானோ மூலமாகவும், கிட்டார் மூலமாகவும், ஒரு சில நேரத்தில் ட்ரம்ஸ் மூலமாகவும் மட்டும் வரக்கூடிய இசை மட்டும்தான் பக்திக்குரிய இசையா? தவிலில் இருந்து வரக்கூடிய ஒரு இசையோ, நாதஸ்வரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இசையோ, அல்லது பறை இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு இசையோ, அது பக்தி இல்லாத அசுத்தமான இசையா? இது ஒரு மிக சிக்கலான ஒரு கேள்வி. இதை பத்திலாம் பேசணுமா பிரதர்? இதெல்லாம் ஒரு பேசி நம்ம கிறிஸ்தவத்துல என்ன ஆக போகுது? ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் உங்களுடைய மனசுல இந்த நேரத்துல நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரியான பல சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக கிறிஸ்தவம் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாம தவிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு கற்பனைக்காக சொல்றேன், ஒரு யோசித்து பாருங்க. உங்களுடைய திருச்சபையில நாதஸ்வரத்தை இசைப்பதை கற்பனை செய்து பார்க்க முடியுதா? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஆராதனைக்கு போறீங்க, அங்க இசையிலே நாதஸ்வரம் இசைக்கப்படுது. உங்களுடைய ஆராதனைக்கு போறீங்க, அங்க தவில் இசைக்கப்படுகிறது அல்லது பறை இசைக்கப்படுகிறது. இதை உங்களால ஆராதனையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்களுடைய மனசு என்ன சொல்லுது? இப்போ அடுத்ததான் என்னுடைய கேள்வி, தவிலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இசைக்கருவிகள்ல இருந்து வரக்கூடிய இசை அப்படி என்றால் அசுத்தமான ஒரு இசையா, அசிங்கமான ஒரு இசையா, அது கடவுளால ஏற்கப்பட முடியாத ஒரு இசையா, பக்திக்குரிய இசை இல்லையா அது என்கிற ஒரு கேள்வி. இப்போ நம்ம மனசுல எப்படி இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்தது? வேதாகமத்தை கவனமாக வாசிக்கிற எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான உண்மை என்ன அப்படின்னா, இசை அப்படின்னு சொல்லி வரும்போது இசையில பக்திக்குரிய இசை, பக்தி இல்லாத இசையெல்லாம் கிடையாது. ஒரு சில இசை வடிவங்கள், ஓகேவா, ஒரு சில இசை வடிவங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய, ஒருவேளை மேற்கத்திய இசை பின்னணியில சொல்லணும் அப்படின்னா ஹெவி மெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹெவி மெட்டல் மாதிரியான இசைகள் எல்லாம் கண்டிப்பாக அது பக்திக்கு ஒத்து வராது. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நம்முடைய பிரச்சனை, பலவிதமான நம்முடைய கலாச்சார பின்னணி சார்ந்த இசைக்கருவிகளையே ஒரு அசுத்தமான ஒரு இசைக்கருவிகள், இதெல்லாம் கடவுளுக்கு ஒவ்வாத இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்லி நாம விலக்கி வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனநிலை இருக்குது. இன்னொரு கற்பனை யோசித்து பாருங்க. ஒருவேளை இன்றைக்கு நமக்கு இந்தியாவில் பரவலாக பரவி இருக்கிற கிறிஸ்தவம் மேற்கத்திய கிறிஸ்தவம், மேற்கத்திய கிறிஸ்தவ வடிவம் இன்றைக்கு இந்தியாவில் பரவி இருக்கு. இந்த மேற்கத்திய கிறிஸ்தவ வடிவம் அப்படிங்கிறது 16வது நூற்றாண்டுக்கு அப்புறமாக, சீர்திருத்தத்துக்கு அப்புறமாக மேற்கத்திய அந்த இறையியலோடு பல்வேறு இடங்களிலே மக்கள் வந்தனால பரவுனது. ஒருவேளை இந்த 16வது நூற்றாண்டுல அதுக்கு அப்பாற்பட்டு அதுக்கு பிற 17 18ஆம் நூற்றாண்டுல வந்த மிஷினரிகள் மூலமாக கிறிஸ்தவம் ஒருவேளை இந்தியாவில் பரவாம
முதல் நூற்றாண்டிலே இந்தியாவுக்கு தோமா வந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த காதுவெளி செய்தி, அதில் இருக்கக்கூடிய ஒரு சில இதெல்லாம் இருக்குது. உண்மையாக இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஓகே. ஆனா முதல் நூற்றாண்டிலிருந்தே என்ன செய்யுது? கிறிஸ்தவம் எல்லா இடங்களிலும் பரவத்தான் செய்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா ஆசியாவில் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஆசியாவிலே பிறந்த ஒரு நபர். ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே பிறந்தவர். அந்த பகுதியிலிருந்து எல்லா இடங்களுக்கும் நற்செய்தி போனபோது, கண்டிப்பா அந்த நற்செய்தி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்திருப்பதற்கான வாய்ப்பு மிகவே அதிகம். அப்போ அதன் மூலமாக ஒரு கிறிஸ்தவம் இங்கே பரவி, மேற்கத்திய கிறிஸ்தவத்தினுடைய தாக்கமே இல்லாம இந்தியாவுல கிறிஸ்தவம் பரவி, இந்திய பின்னணியிலேயே அல்லது இந்திய பாணியிலேயே அந்த கிறிஸ்தவம் வளர்ந்திருக்குமானால், அந்த கிறிஸ்தவத்தினுடைய வடிவம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? ஒரு கேள்வி. இப்போ யோசித்து பாருங்க, நம்ம முழுக்க முழுக்க மேற்கத்திய இசைக்கருவிகளை தான் சுத்தமான இசைக்கருவிகள் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே தான் இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நம்முடைய மனதிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது விதைக்கப்படுது. ஒரு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி வெளிப்புற அடையாளங்கள் இல்லை. இந்த இசை அப்படிங்கிறதெல்லாம் கிறிஸ்தவத்தினுடைய வெளிப்புற அடையாளங்கள், உள்ளானது கிடையாது. அந்த உள்ளான கிறிஸ்தவம் எது அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு வெளிப்புற அடையாளத்தை நாம உருவாக்கி வைத்து, இதுதான் கிறிஸ்தவம் சொல்லி ஒரு வெளிப்புற அடையாளத்தை காட்டிடுறோம். அப்போ இது சின்ன வயசுலயே மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிடுறதுனால, அது தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால ஏற்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டாகுது. ஜாதி மாதிரி தான். சின்ன வயசுலயே இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயத்த பல நபர்கள் அந்த ஜாதி உணர்வோட பிள்ளைங்களை ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. அவங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறமாக ஜாதி அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. ஈவன் கிறிஸ்தவத்துக்குள்ள கூட வேதாகம் அடிப்படையிலே ஜாதியும் கிடையாது. ஜாதியை ஒரு கிறிஸ்தவன் பின்பற்றவும் முடியாது அப்படிங்கிறத கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அவங்களால அந்த ஜாதிய பிடியிலிருந்து வெளியே வர முடியாம தவிப்பாங்க. காரணம் என்ன? சின்ன வயசுலயே அவங்க மைண்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா விதைக்கப்பட்டனாலதான். அதே விதமாகத்தான் இந்த மாதிரி இசை அப்படின்னாலே இது மேற்கத்திய இசைதான், பக்திக்குரிய இசை அப்படின்னு சொல்லி ஒரு விதை உள்ளே போடப்பட்டிருக்கிற நிலையில அது அப்படியே தான் நாம இருக்கோம். இந்த மேற்கத்திய இசை ஒரு பக்கம் வேகமா பரப்பப்பட்டுச்சு. அது இன்னொரு பக்கம் அதுக்கு பின்னாடி பலவிதமான வணிக நோக்கங்களும் இருக்குது. நாம அதெல்லாம் மறுக்கக்கூடாது. அது ரொம்ப ஆழமா நான் உள்ள போல. ஆனா எதற்காக நாம இன்னைக்கு இந்த இசை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு? அட்லீஸ்ட் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ திருச்சபைகள்ல, பாரம்பரிய திருச்சபைகள் இந்த கதா கலாட்சேபம் பஜனைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுலயாவது கொஞ்சம் இந்த நம்முடைய தமிழ் இசை கருவிகள் இசைக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. அங்க ஹார்மோனிய பட்டி இருக்கும், நாதஸ்வரம் இருக்கும், தபேலா இருக்கும். இதெல்லாம் தான் இருந்தது. ஆராதனைக்குள்ள இல்லை, வெளியே அட்லீஸ்ட் இந்த கதா கலாட்சேபங்கள் அதை மேம்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் மறைந்து கிறிஸ்தவத்துல முழுவதுமாக இந்திய இசை கருவிகளுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாயிருக்கு. ஏன் பிரதர் அவ்வளவு கண்டிப்பா நம்ம இந்திய இசைக்கருவிகளுக்கு இடம் கொடுத்துதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். உண்மை என்ன அப்படின்னா, நம்முடைய கிறிஸ்தவத்திலே நம்முடைய முக்கியமான நோக்கம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான பணி என்ன? இல்லையா? பணி, மிஷன். அப்போ கிறிஸ்தவம் அப்படிங்கிறதே மிஷன் அடிப்படையிலானது இல்லையா? ஊழியம் சார்ந்தது, நற்செய்தி சார்ந்தது. நற்செய்தி அறிவிப்பதும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு பறைசாற்றுவதும், அவர்களுக்கு உண்மையான கடவுளை பற்றி போதிப்பதும், ரட்சிப்பை பற்றி அவர்களுக்கு சொல்வதும் தான் நம்முடைய அடிப்படையான நோக்கம். அதுக்கும் இசைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். பல நேரங்கள்ல நம்முடைய கலாச்சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம பார்க்க தவறுறனால நாம மற்ற நபர்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கிறோம். கிறிஸ்தவ மக்கள் மேல வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒரு வெளிநாட்டு கடவுளை வணங்குறாங்க. எல்லாரும் என்னமா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஏதோ அமெரிக்காவில் உள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் நம்முடைய செயல்பாடுகள். ஏன்னா மேற்கத்திய மோகம் அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள இருக்குது. எல்லா விஷயத்திலும் அந்த மேற்கத்திய இதை தான் நம்ம காப்பீடிக்க நம்ம ட்ரை பண்றோம். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மக்கள் பல நபர்கள், இப்போ நாம ஒரு நண்பர் ஒருத்தர் இடத்துல நம்ம நண்பராக பழகணும்னு ஆசைப்படுறோம், அவங்களுடைய அன்பை நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் அப்படின்னா, மனுஷனாவே பொதுவா நம்ம என்ன செய்வோம்? அந்த நபர்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்வோம் இல்லையா? அவங்களுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வோம். இதுதான் ஒரு அடிப்படையிலான ஒரு அன்பிற்கான ஒரு ஆதாரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பழகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது.
ஆனா கிறிஸ்தவத்துல பாருங்க, நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இந்தியாவுல இந்தியர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இந்தியா முழுக்க நற்செய்தி அறிவிக்கப்படணும் அப்படியெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அந்த நபர்களுக்காக நாம நம்முடைய வாழ்க்கை முறையை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்வதற்கு தயாரே இல்லை. இப்போ நற்செய்தி அறிவிக்கணும்னு என்ன பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டா, உடனடியே நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவரிடத்துல ஊக்கமாக நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து நாம போய் நற்செய்தி சொல்லணும் எல்லாம் சொல்லுவீங்க. கரெக்ட். அதுல தப்பே கிடையாது. அப்படித்தான் செய்யணும். ஆனா அது மட்டும் இல்ல. ஒரு ஒரு சில நபர்கள் அவர்கள் நம்மிடத்திலே வர வேண்டும் அப்படின்னா, அவர்களுக்கு ஏற்ற விதமாக நாம நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடவுள் புறக்கணிக்காத விஷயங்கள். அப்போ இந்த இசை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, ஒரு நாதசுர இசையாக இருக்கட்டும், தவிலாக இருக்கட்டும், பறையாக இருக்கட்டும், இதையெல்லாம் கடவுள் புறக்கணிச்சுட்டாரா? அப்போ கடவுள் புறக்கணிக்கல இல்லையா? கடவுள் புறக்கணிக்கல. கடவுள் அதை அசுத்தமா நினைக்கல. ஆனா நாம இது அசுத்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆனா நாம இந்த மனநிலையில இருந்து நம்ம மாறிக்கொள்வதற்கு நமக்கு விருப்பமே இல்லை. நாம என்ன சொல்றோம்? ஏய், நான் இப்படிதான் இருப்பேன். நீ இதெல்லாம் தப்பு. நான் இப்படிதான் இருப்பேன். நான் எந்த விதத்திலும் நான் மாற மாட்டேன். நீ வரணும்னா வா. நான் தான் கரெக்டான கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கிறேன். நீ வரணும்னா வா. நான் இந்த மாதிரி தான் இருப்பேன். என்னுடைய இதெல்லாம் மாற்ற மாட்டேன். வரலுக்கு விருப்பம் இல்லைன்னா போ. உனக்கு என்ன? உனக்கு தான் நீ தான் நரகத்துக்கு போவ. இந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் நாம் இருக்கிறோமே தவிர, கடவுள் புறக்கணிக்காத, கடவுள் வெறுக்காத, கடவுள் அசிங்கம் என்று நினைக்காத எத்தனையோ விஷயங்கள்ல நாம மனம் திறந்தவர்களாக, ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாக அவைகளை ஏற்றுக்கொண்டு, அந்த மக்களுக்குரிய அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு, அதன் மூலமாக நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்வதற்கு நம்முடைய தமிழ் கிறிஸ்தவத்திற்கு, ஏன் இந்திய கிறிஸ்தவத்திற்கு இன்னைக்கு மனசு இல்லை. அதுதான் உண்மை. பேதுருவினுடைய ஒரு மனநிலை தான். பேதுரு அவர் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு இன பின்னணியில வளர்க்கப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு மற்ற இனத்தை பற்றின ஒரு காழ்ப்புணர்வும், மற்ற இனத்தை பற்றின ஒரு மிக தவறான எண்ணமும் தான் இருக்குது அவருக்கு. அவர் அப்போஸ்தலன் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, கடவுள் அந்த துப்பட்டியில எல்லா மிருகங்களையும் வைத்து இறக்குறாரு. அடுத்து பூஜை அப்படிங்கிறாரு. இல்ல ஆண்டவரே, நோ 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 நோ, அது என்ன அவ்வளவு, நான்லாம் ரொம்ப சுத்தபத்தம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி கடவுள் ஏற்கக்கூடிய காரியங்களை கூட என்னுடைய ஒரு இன அல்லது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை புறக்கணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த மனநிலையிலே தான் நாம தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன் நம்முடைய திருச்சபைகள்ல வீணை இல்லை? ஒரு அற்புதமான ஒரு இசைக்கருவி வீணை இல்லையா? ஒரு காலகட்டத்தில் முன்னாடி இந்த வீணை அப்படிங்கிறது ஜாதி சார்ந்து தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வேற யாரும் அதை தொட முடியாத நிலையெல்லாம் இருந்தது. நம்ம அதை மறுக்கல. ஆனா காலங்கள் மாறி போச்சு. நம்முடைய திருச்சபைகள்ல கிட்டார் படிக்கிறதுக்கு இருக்கிற ஆர்வமும், கீபோர்டு படிக்கிறதுக்கு இருக்கிற ஆர்வமும், ஏன் ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்கு இருக்கிற ஆர்வமும் கூட யாருக்குமே ஒரு வீணை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏன் யாருக்குமே வர மாட்டேங்குது? ஏன்னா அது நம்மளுடைய ரிலிஜனுக்குள்ள கிடையாது. அப்படியா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிறிஸ்டியன் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் கிறிஸ்டியன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குதா? ஸோ கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய கிறிஸ்தவம் ஒரு இருமாப்புள்ள கிறிஸ்தவமாக மாறி கிடக்குது. நான் இப்படித்தான் இருப்பேன். உனக்கு விருப்பம் இருந்தா நீ வா. உனக்காகலாம் நான் எதையெல்லாம் மாத்திக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இருமாப்புள்ளவர்களாக தமிழ் கிறிஸ்தவமாக, ஏன் இந்தியா முழுக்கவே கூட நம்ம மாறி இருக்கக்கூடிய அந்த சூழலை தான் நம்ம இப்போ பார்க்க முடியுது. யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நம்ம உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவ சமூகமாக தேவனுடைய ராஜ்யத்தை வளர்த்தெடுப்பதிலே நாம நம்மை பக்குவப்படுத்தினவர்களாக, திறந்த மனதுள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்ல தேவையில்லாம அவர்களுக்கு கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை கூட புறக்கணித்தவர்களாக நாம் அவர்களுக்கு கதவடைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக மக்கள் வர முடியாதபடி நம்முடைய பழக்க வழக்கங்கள் மூலமாக நாம மக்களுக்கு கதவடைப்போமானால் அது தேவனுடைய பார்வையிலே எப்படிப்பட்டதாக இருக்கும்? யோசித்து பாருங்க. இந்த வீடியோல நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல போடலாம். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.